ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம்ம இந்த மார்கழி மாதம் திருப்பாவையிலேருந்து நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டு வரோம். நம்ம ஃபஸ்ட்டு எபிசோடில் நிஷ்காம கர்மம் பற்றியும், ரெண்டாவது எபிசோடில் சத் சங்கம் பற்றியும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஏன் இந்த ரிக்வெஸ்ட், அதாவது மேரே ஜீவனுமே சாத்து ரஹோன்னா, அந்த எப்படி பிள்ளை ஒரு க்ஷணம் கூட பகவானை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டேங்கிறாளோ அந்த மாதிரி நம்மளும் அந்த பகவானை விட்டு ஒரு க்ஷணம் கூட பிரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆண்டி, ஆனால் இப்போ ஒரு க்ஷணம் கூட பிரியக்கூடாதுன்னா அது கொஞ்சம் கஷ்டமாச்சு ஆண்டி. ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கும், எனக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அப்போ நான் எப்பயுமே சுவாமியை பற்றி யோசிச்சுட்டு இருக்க முடியாது. இதில் தான் ஆண்டாள் சொல்கிறா, ப்ரே பண்ணுங்க சுவாமி, இந்த பாவத்தை எனக்கு நீ கொண்டு வரணும்னா நீ தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ரேயர் தான் சுவாமியோட ஒன்லி வீக்னஸ், நம்மளோட ஒன்லி ஸ்ட்ரென்த்.